சாவித்ரி ஆதிகாண்டம் 2ஆம் சர்க்கம் பக்கம் 15. ஒரு தத்துவம் பொதிந்த வீருடை ஆடலில் மாசற்ற தூய பரவசமிக்க ஒரு திருவுடை பிராட்டி சத்தியம் காட்டும் அகக்காட்சிதனில் ஊக்கம் பெற்று அதனுக்காளாய் வானூர்தம் வரும் முன் உணரும் உள்ளகங்களிலே உலவுதல் போல் உவகை கரங்களில் ஆக்கச் செறிவுடை துடிப்புகள் கொண்ட மோன இதயம் ஒன்று மறைந்து நிற்கும் தெய்வீகம் தனக்கொரு ஒதுக்கிடமாகவோ அன்றி பரம்பொருள் தனக்கொரு பொன்னாலய வாயிலெனவோ விளங்கிய வைகரை தனக்கோர் உருவகம் போன்று தோன்றும் மேனியில் உறைந்தது. காலந்தனக்குட்பட்டதாம் அவள் தன் பாத ஜதிகளில் அமர தாள லயங்கள் பேசின. அவளது பார்வையும் மந்தஹாசமும் இச்சடமய நிலத்திலும் ஸ்வர்க்க உணர்வினை எழுப்பலாயின. அவற்றின் இன்பச் செறிவும் மாந்தர்தம் வாழ்வினில் ஒரு பேரெழில் தன்னை ஊட்டியதாம். பரந்த தன்னழிப்புணர்வே அவள் தன் உடலுறு இயல்பாய் சமைந்தது. மற்றும் கடலினைப் போலும் விசிம்பினைப் போலும் ஒரு மகத்துவம் அண்டினோர் அனைவர்தமையும் தன்னுடைய பேரியல்பு கொண்டு தழுவி தம்மை சான்றோர் என அவரும் உணரும் வண்ணம் உயர்த்தியதாமே. அவளது கனிவு காப்பது இதந்தரு வெம்மை கதிரவன் எனவே விளங்கியதாம். மற்றவள் உன்னத பிரேமை நீல விண்ணின் சஞ்சலமில்லா சமநிலை பெற்றதாம். கடும் புயர் சுழலி நின்று சோர்ந்த சிறகொடு தப்பிப் பறக்கும் வேட்டையிற் பட்ட பறவையொன்று தனக்கு பழகிய தாய்மடி போன்று அமைதியார்ந்த தஞ்சம் தேடி அடைவதே போல் ஆன்மா ஒன்று காப்பளிக்கும் புகலிடந்தன்னில் செழுமிய மென்மை வாய்ந்த இளைப்பாறுதலை அடையுமாறு தேன் தளர் சுனைகளில் மீண்டும் ஒருவன் வாழ்வின் சுவைதனை பருகிடலாகும். இழந்துபட்ட மகிழ்வின் வழக்கை மீண்டும் திரும்ப பெற்று அவள் தன் ஒளிமிகு இயல்பின் மாண்பு வாய்ந்த இன்சுழல் தன்னை உணர்ந்து மற்றவள் இதந்தரு வெம்மைதனிலும் வண்ண எழிலாட்சிதனிலும் திளைத்து ஓகை பெருக்கினை பெற்று பொலிவான். கருணை பெருங்கடல் நிச்சலமான காப்பகமான அவள் தன் உன்முக உதவி விண்ணகக் கதவினை திறந்தது. அவளுள் உறைந்த அன்பின் அளவு அண்ட வெளியினும் அகலமுடைத்தாம். அவளுடைய ஓர் இதயந்தனில் இந்த அகில முழுதும் அடைக்கலம் கொள்ளலாம். மன நிறைவடையா அம்மாதேவன் இங்கே குடிகொள்ளல் இயன்றதாமே. சின்னஞ்சிறிய அகந்தை கூட்டினில் சிறைப்பட்ட சிறுமூச்சொழிந்த அவளுடைய உளநிலை அவன்றன் உன்னத சுவாசம் தனக்கு உரியதோர் இடமளித்ததுவே. அத்தேவனின் உயிர்ப்பு அனைத்து பொருளையும் தெய்வீகமாக்கும் ஆன்மீக வியல்பினதன்றோ. அவளுள் மறைந்து கிடக்கும் ஆழ்ந்த அகழிகளுமே ஒளியின் ஒளிவிடமேயாம்.